இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்களே வெட்டி கொடுக்க சொன்னால் வெட்டி கொடுத்துருவாங்க. நான் கொஞ்சம் பெரிய பீஸாக வாங்கிட்டேன். தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் 10 எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 தக்காளி, துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி, கருவேப்பிலை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எடுத்துருக்க எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். கருவேப்பிலை மல்லியை போட வேண்டாம், மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பேஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆட்டுக்காலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கறி மசாலா பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும், கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மல்லித்தலை, கருவேப்பிலை அப்படியே போட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தியாச்சு, தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இதை நம்ம மூடி ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். நல்லா ஆட்டுக்கால் எல்லாம் வேகட்டும். விசில் அடங்கிருச்சு, 10 விசில் விட்டாச்சு. ஆட்டுக்கால் சூப்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம்.